போச்சு வால்யூம். வரும் சார். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே. பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே. மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம். மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். பக்தி உள்ளம் என்னும் மலர் தொடுத்து, பாசம் என்னும் சிறு நூல் எடுத்து, சத்தியம் என்னும் சரம் தொடுத்து நான் சாற்றுகின்றேன் முன் திருவடிக்கு. மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு. ஆயர்குல பிள்ளை விளையாட்டு, இந்த அடியவர் கொன்றும் அருள் கூட்டு. ஆயர்குல பிள்ளை விளையாட்டு, இந்த அடியவர் கொன்றும் அருள் கூட்டு. மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. என்ன அழகா பாடுறேன் ஜி. சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. எப்படிதான் எங்க இருந்தா பாட்டு கொண்டு வந்து எவ்வளவு ஒரு இமோஷன்ஸோட பக்தி பாவத்தோட டச்சே பண்ண முடியாது. சூப்பர், வெரி நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஜெய் நாங்க ஸ்ரீ தான் தேங்க்ஸ் கிருஷ்ணா. சொல்லணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஐ எம் ஜெய் லேட், ஸ்ரீ சாரி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna, sir. I am ஜெய் ஸ்ரீ also கிருஷ்ணா. late. எல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. ஆல் இன் டைம் தான். gift ஜெய் வந்துருச்சு ஸ்ரீ சார். கிருஷ்ணா. ரொம்ப சூப்பரா இருக்கு சார். தேங்க்ஸ்மா. ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க ரொம்ப கிருஷ்ணா சூப்பரா ரொம்ப சொன்னதுனால உங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெயஸ்ரீஜிக்கு தான் இன்னொன்று பாக்கி இருக்கு, கிடைச்சதா கிடைக்கலையான்னு தெரியல, பார்க்கலாம். பாக்கி எல்லாருக்கும் போய் சேர்ந்தாச்சு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. लीलाजी। हाँ, जय श्री कृष्ण। बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः, अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतामैव शत्रुवत्। सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः। Beautiful. Wonderful. Thank you, sir. Jai Shri ஜெய் Krishna. ஸ்ரீ கிருஷ்ணா. 13வது அத்தியாயத்துல இருக்கும். 15 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள், 16, 17, 18. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். 13th chapter, Prarthana Shlokas. சொல்லுங்க.
उपद्रष्टानो मन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तो देहेऽस्मिन् पुरुषौ परः यथा प्रकाशत् इत्येकः कृष्णलोकमिमं रविः क्षेत्रं क्षेत्री तथा कृष्णं प्रकाशयति भारत. பியூட்டிஃபுல். Was it audible? 18 என்ன பர்ஃபெக்ட் ஆடிபிள் தான். வெரி நைஸ். நோ இஷ்யூ வித். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு 13வது அத்தியாயத்துல இருக்கோம். 15 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். Thank you, sir. இல்ல, what என்னம்மா? விழுதா? ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. okay, sir, you are audible. ஓகேம்மா. ஸோ 15 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 7வதுல இருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னையோட ஸ்லோகங்கள் 16, 17, 18 3 எடுத்துக்கலாம். ரிவிஷன் யார் பண்றாமா? ஜெயஸ்ரீ ஜி சொல்றாங்க சார். ஓகேம்மா. Jai Shri Krishna, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜி. अमानित्वमदम्भित्वमहिंसा क्षान्तिरार्जवम् आचार्योपासनं शौचं स्थैर्यमात्मविनिग्रहः इन्द्रियार्थेषु वैराग्यमनहङ्कार एव च जन्म मृत्यु जरा व्याधि दुःखदोषानुदर्शनम् असक्तिरनभिष्वङ्गः पुत्रधार गृहादिषु नित्यं च समचित्तत्वमिष्टानिष्टोपपत्तिषु मयि चानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणी विविक्तदेशसेविद्वमरतिर्जनसंसदि अध्यात्मज्ञाननित्यत्वं तत्त्वज्ञानार्थदर्शनम् एतज्ज्ञानमिति प्रोक्तमज्ञानै यदतोऽन्यथा ज्ञेयै यत्तत् प्रवक्ष्यामि यज्ञात्वामृतमश्नुते अनादिमत्परं ब्रह्म न सत्तन्नासदुच्यते सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिशिरोमुखं सर्वदश्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति सर्वेन्द्रियगुणाभासं सर्वेन्द्रियविवर्जितम् असक्तं सर्वभृच्चैव निर्गुणं गुणभोक्तृ च बहिरन्तश्च भूतानामचरञ्चरमेव च सूक्ष्मत्वात् तदभिज्ञेयन् दूरस्थं चान्तिके च तत्. பியூட்டிஃபுல் ஜி. ரொம்ப அழகா சொன்னேன். எங்கேயுமே இனிமே கலந்தா இல்லாம. சோ பகவான் வந்து இப்ப வந்து க்ஷேத்திர ஞானத்தை பத்தி சொன்னார். இப்ப எதை நியாயத்தை பத்தி சொல்றார், எதை நமக்கு ஞானமா எடுத்துக்கணுமோ, எதை அறிஞ்சுக்கணுமோ அதை பத்தி சொல்லிட்டு இருக்கார். சோ அதோட குணாதிபாசங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார். அதுல இருந்து 16வது ஸ்லோகம். அவிபக்தைச்ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூத பர்த்ரு ச தஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. அவிபக்தம் விபாகம் செய்யாத, ச மற்றும் பூதேஷு உயிரினங்கள், விபக்தம் விபாகம் செய்த, ஏவ ச மற்றும் கூட, ஸ்திதம் இருப்பது,
பூத பர்த்ரு ஊட்டமளிப்பவர், ச மற்றும் தத் அது, ஞேயம் அறியப்பட்டு, கிரசிஷ்ணு தின்கிறவர் விழுங்குகிறவர், பிரபவிஷ்ணு உண்டாக்குபவர், ச மற்றும். பகவான் சொல்றார் விபாகம் இல்லாதது, ஆனால் எல்லா உயிரினங்களிலும் விபாகம் செய்தது போல் இருப்பது. உயிரினங்களுக்கு ஊட்டமளிப்பது என்று அறியப்பட்டது, அதுதான் விழுங்குகிறது மற்றும் படைப்பதும் அதுவே அப்படின்னு பகவான் சொல்றார். ஓஷனா பார்க்கலாம். அவிபக்தைஞ்ச பூதேஷு, அவி ரெண்டுமே குறில் எழுத்துக்கள். அவிபக்தை பமிலாக, பக்தைஞ்ச பூதேஷு, பூதே ரெண்டுமே நெடு எழுத்துக்கள், ஷு ஷார்ட் ஆயிடும். விபக்தமிவ ச ஸ்திதம், விபக்த பமிலாக, விபக்த மிவ ச ஸ்தி, மிவ ச எல்லாமே குறில் எழுத்துக்கள், மிவ ச ஸ்திதம், பூத பர்த்ரு ச, பூத பூ நெடு எழுத்து, த குறில் எழுத்து, பூதப்ரன்னு இப்பு வரக்கூடாது, எல்லாமே தனித்தனி எழுத்துகள். பூத பர்த்ரு ச தஜ்ஞேயம், தஜ்ஞே இஜ்ஜு இஜ்ஜு ஞ மூணு ஜாயிண்டா இருக்கு. தஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச, கிரசிஷ்ணு சிஷ்ணு சி மேலாக, அதே மாதிரி சிஷ்ணு நு மேலாக, கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. விஜயலட்சுமி ஜி. சொல்றேன். அவிபக்தைஞ்ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம், பூத பர்த்ரு ச தஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. பியூட்டிஃபுல், பர்ஃபெக்டா சொன்னேன். வெரி நைஸ். Thank you. உண்மைல்ல, அந்த கரெக்டா அந்த இடத்துல விட்டு ஆகாத் கொடுக்காம நிறைய பேர் இந்த பூதப்ர இப்பு வந்துடும், அது இல்லாம சொல்லணும். ரொம்ப அழகா சொன்னேன். அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம். சோ அவிபக்தமா இருக்கு, அதை பிரிக்கவே முடியாது, ஒன்றுதான், எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு. பகவான் தன்னோட பல ரூபங்களில் சேர்ந்து இருக்கிறானா. அந்த தனித்தனியா பாக்குறது நம்மளுக்கு வெறும் அப்பியரன்ஸ் தான், நம்மளால நம்ம அப்படி பாக்குறோம். அத எப்படி இந்த ஸ்பேஸ்ங்கிறது நமக்கு அந்த ஸ்பேஸ்ல டிவிஷன் இல்ல. ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு ஸ்பேஸ பார்த்தோன்னா அதுலயும் இங்க ஒரு மாலிகுல் இருக்கு, அங்க ஒரு மாலிகுல் இருக்கு, அங்க ஒரு மாலிகுல் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆனா நமக்கு இந்த ஸ்பேஸ் ஒன்றாதான் தெரியுது. அதுபோல பகவானும் ஒன்றாகத்தான் இருக்கார். நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பால நம்மளோட இந்த குறுகிய மனப்பான்மையால இவ்வளவா பாக்குறோம். இதுதான் ஒரு 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 பொருள் இருக்கு, அப்புறம் இன்னொரு பொருள் இருக்கு, ரெண்டுத்துக்குள்ளயும் கேப் இருக்கு, பகவான் எங்க இருக்கான்னா அங்க இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் உபாதிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு ஒரு மரம், இது ஒரு மிருகம், இது ஒரு மனிதன், இது என்னோட மனைவி, இது என்னோட மகன் அப்படின்னு பல உபாதிகளை கொடுத்து தனித்தனியா வச்சுட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே ஒன்றுதான். ஏன்னா இந்த பகவான்கிற இந்த ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிற இந்த ஈஸ்வரனை பிரிக்க முடியாது. திருப்பி அந்த பாட்டுக்குள்ள அந்த காத்து, பாட்டுக்கு வெளியில இருக்கிற காத்தோட அந்த எக்ஸாம்பிள் எழுதணும். ஒரு ரூம் முழுக்க பாட்டு வச்சிருந்தோம்னா காத்து இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, காத்து கண்டினியூஸா இருக்கு. ஸ்பேஸ் பாட்டுக்குள்ளேயும் இருக்கு, பாட்டுக்கு வெளியிலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் ஸ்பேஸ் தான். ஏன்னா ஒரு பாட்டு வைக்கிறதுனால ஸ்பேஸ் நம்ம கட் பண்ணிடுறது இல்ல. இந்த ஸ்பேஸ் அதோட தான் இருக்கும். நம்ம
இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து போயிட்டே இருக்கு எல்லா இடத்தையும். அது வந்து கண்டினியூஸா ஓடிட்டு இருக்கு. லைட்டை மட்டும் தெரிஞ்சுன்னா அங்க மட்டும் எலக்ட்ரிசிட்டி இல்ல, எல்லா இடத்துலயும் தான் எலக்ட்ரிசிட்டி இருக்கு. இந்த லைட்டை மட்டும் நான் பாக்குறோம், இந்த ஃபேன் சுத்துறது மட்டும் நான் பாக்குறோம். ஆனா எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிசிட்டி முழுசா ஓடிட்டு இருக்கு, தனித்தனியா இல்ல. அதே போல பகவான் சொல்ற அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவ ஸ்திதம். என்ன பிரிக்க முடியாது, விவாதம் செய்ய முடியாது உயிரினங்களுக்குள்ள. ஆனா விவாதம் செய்வது போல் உங்களுக்கு தெரிகிறது. பூத பர்த்ருச்ச தஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணுச்ச. பகவான் சொல்றார், இந்த மாதிரி எல்லாமே ஒன்றாக இருந்தாலும் பூத பர்த்ர அப்படின்னா தாங்குபவர், கொடுப்பவர், சஸ்டெயின் பண்றவர், அதுவும் சரி. கிரசிஷ்ணு அழிக்கிறவர், விழுங்கிடுறவர், முடிக்கிறவர். பிரபவிஷ்ணுச்ச கிரியேட் பண்றதும் எல்லாமே அவர்தான். அதே பகவான் தான், அதே ஈஸ்வரன் தான் பிரம்மாவாகவும் கிரியேட் பண்ணிண்டு, விஷ்ணுவாக எல்லாத்தையும் சஸ்டெயின் பண்ணிண்டு, சிவனாக எல்லாத்தையும் அழிச்சுண்டும் இருக்கார். பிரம்மனுக்கான ரஜோகுணமும் விஷ்ணுக்கான சத்துவகுணமும் சிவனான தமச குணமும் எல்லாம் சேர்ந்துதான் எல்லா குணத்தோடும் இருக்கார். பிரம்மன் வந்து கிரியேட் பண்றாருன்னா விஷ்ணு வந்து அதை சஸ்டெயின் பண்றார், சிவன் வந்து அதை அழிக்கிறார். ஆனா எல்லாமே பகவான் தான். எந்த குணத்தினாலையும் அவருக்கு ஒரு தீங்கும் இல்லாம முழு கண்ட்ரோலோட இருக்கார். பகவானோட முழு ரூபம் இருக்குங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்க. ஒரு ஒரு பொருட்கள் ஒரு மாதிரி நம்ம கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்தோம்னா எல்லாமே இந்த உலகம்ங்கிறது ஒன்றாகத்தான் இருக்கு. உலகம் முழுசா இருக்கு அப்படிதான் சொல்றோம். அதே மாதிரி பகவானும் முழுசாக இருக்கார், விபாகம் இல்லாமல். இந்த 5 தத்துவங்கள்னால இருக்கிற இந்த 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 பூதம் வந்து பல பொருட்களா கண்படுறது. ஆனா இருக்கிறது எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் தான். ஆனா வேற வேற பொருட்களா நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி பகவான் எல்லாமே அவரோட கிரியேஷன் தான். அதெல்லாம் அவர் தான் எல்லாத்துலயும் இருக்கார். அந்த பஞ்சபூதங்கள் எப்படி எல்லாத்துக்குள்ள இருக்குங்கிறது நம்ம ஒத்துக்கிறோமோ அதே மாதிரி பகவானும் எல்லாருக்குள்ளயும் இருக்காங்கிறது நம்ம ஒத்துக்கணும். எல்லாத்தையும் செய்பவரும் பகவான் தான், செய்யப்படுவதும் பகவான் தான். எல்லாத்தையும் தாங்குபவர் பகவான் தான், தாங்கப்படுவர் எல்லாமே பகவான் தான். எல்லாத்தையும் அழிக்கிறதும் பகவான் தான், அழியப்படுவதும் பகவான் தான். பகவான் வந்து எங்கேயுமே நம்ம இது இல்லை இது இருக்குன்னு பிரிச்சு சொல்ல முடியாது. சோ பகவான் எல்லாமே இடத்துல இருக்கா, விபாகம் இல்லை அப்படின்னு சொன்னானா இந்த மாதிரி பேர்கள், இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் வந்துண்டு அழிஞ்சுண்டு இருக்கே, அது எப்படி அப்படின்னா பகவான் தான் இந்த சுழல், இந்த சூழ்ச்சிக்கே, இந்த சைக்கிள்கே காரணம் அவர்தான். எப்படி கடல்ல இருந்து அலை வந்து போயிட்டு இப்படி திரும்பி அந்த கடலுக்குள்ளேயே வந்து விழுறதோ அந்த மாதிரி பகவான்ல இருந்து நம்ம எல்லாரும் வந்து திரும்பி பகவானுக்குள்ளேயே ஐக்கியமாயிடுறோம். அந்த அந்த கடல் தான் இந்த அலைக்கு காரணம். அதே மாதிரி இந்த பகவான் தான் நம்மளோட அகங்காரத்துக்கு காரணம், நம்மளோட விழிப்புணர்வுக்கு காரணம் பகவான் தான். அங்கேந்தான் வரோம், அங்கேந்தான் திரும்பி போறோம். சோ இந்த பகவான் நம்மளால பார்க்கவே முடியாது, உணரவே முடியாதுன்னு அவர் என்ன ஒரு பிளாக் ஹோல் மாதிரியா, எல்லாமே அதுக்குள்ள போய் அழிஞ்சிருதே அது மாதிரியா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்காக தான் அடுத்த
ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றார். 17வது ஸ்லோகம். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஸ் தமசப் பரமுச்யதே ஞானஞேயஞ் ஞானகம்யம் ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். ஜோதிஷாம் ஜோதிகளில் அபி கூட தத் அது ஜோதி தமசா இருட்டு பரம் அப்பால் உச்சதே கூறப்பட்டுள்ளது. ஞானம் ஞானம் ஞேயம் அறியக்கூடியது அறிய தேவையானது. ஞானகம்யம் ஞானத்தின் நோக்கம். ஹிருதி இதயங்கள். சர்வஸ்ய எல்லா விஷ்டிதம் வசிப்பது. ஜோதிகளில் ஜோதி ஆனது இருட்டுக்கு அப்பால் என்று கூறப்பட்டுள்ளது. அதுதான் ஞானம். அதுதான் அறிய தேவையானது. அதுதான் ஞானத்தின் பரம நோக்கமானது. எல்லோர் இதயத்திலும் அது வசிப்பது அப்படின்னு பகவான் கடைசியில அது அந்த க்ஷேத்திரக்கு என்னங்கிறது கிளியரா கடைசியில சொல்ற. எல்லா இதயத்திலும் இருக்கிறது அதுதான். அதுதான் ஜோதி. அதுதான் நான் எப்பொழுதும் சொல்றது. சாண்டிங் பண்ண 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 அந்த ஜோதி வெளியில வந்துட்டு இருக்கும். ஜோதி நமக்கு எப்படி அழுக்கெல்லாம் கரைஞ்சி போய் இந்த ஜோதி வெளியில வருதோ, லைட்டுக்கு நல்லா நல்லா தெரியணும்னா இருட்டெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் எடுத்தோம்னா மங்கலான ஒரு லைட் மங்கலா இருக்கு, அதுக்கு மேல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்தா அந்த லைட்டோட முழுசா தெரிய ஆரம்பிக்கும். அது போல சாண்டிங் பண்ண 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 பகவான் நாமத்தை சொல்லிண்டு பகவத்கீதையை அழகா உச்சரிச்சுட்டு இருந்தோம்னா அந்த உச்சரிப்பினோட வைப்ரேஷன்ல உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் கிளீன் ஆயிடும். அழுக்கெல்லாம் கிளீன். இந்த ஜோதிஷா மபி தஜ்ஜோதி அப்படின்னு பகவான் சொல்றாரு. அந்த ஜோதி நம்மளால பார்க்க முடியும். ஒவ்வொரு க்ஷணமா பார்த்தோம். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஸ். ஜோதிஷா ஜோதிஷா இல்ல ஜோதிஷா. ஜோதிஷாமபி ஷாமபி ஷா நடுல எழுத்து மபி குரல் எழுத்து. தஜ்ஜோதிஸ் 2 இஜ் இருக்கு. தஜ்ஜோ இல்ல தஜ்ஜோதிஸ் தமச பரமுச்யதே. தமச பரமுச்ய மூமிலாக தமச பர எல்லாமே குரல் எழுத்துகள். தமச பரமுச்யதே ஞானஞேயஞானகம்யம். வந்துட்டு இருக்கும். சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பட் அது ஃபோக்கஸ் பண்ணி சொன்னா கரெக்டா இருக்கும். ஞானை ஞேயை ஞானகம்யம். ஞானகம் கமிலாக ஞானை ஞேயை ஞானகம்யம் ஹ்ருதி சர்வஸ்ய. ஹ்ருதி ஹ்ருதி இல்ல ஹ்ருதி சர்வஸ்ய கொடுத்து சர்வஸ்ய விஷ்டிதம். மிஷ்டி விமிலாக ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். अनुजा जी. जय श्री कृष्णा सर. श्री कृष्ण. ज्योतिषामपि तज्ज्योतिस्तमसः परमुच्यते ज्ञानैर्ज्ञेयं ज्ञानगम्यं हृदि सर्वस्य विष्टितम्. Beautiful. Wonderful. Thank you, sir. So भगवान சொல்றார் ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி. இந்த சூரியன் நிலவு நட்சத்திரம் அக்னி இந்த எலக்ட்ரிசிட்டி இதுல எல்லாத்துல இருந்தும் வர ஜோதி. இந்த ஜோதிகள்லாம் பொருட்கள் மேல லைட்டை போட்டு அந்த பொருளை பார்க்க விடுறது, காமிக்கிறது. இது பொருள்களுக்காக. அதே மாதிரி நம்மளோட காது கண்ணு தோல் நாக்கு மூக்கு இதெல்லாம் எது மேல லைட் போடுறதுன்னா அதோட ஒரு சத்தத்து மேல ஒரு வெளிச்சம் காமிக்கிறது, ஒரு ஸ்மெல் மேல ஒரு வெளிச்சம் வெளிச்சம்னா அதுக்காக லைட் இல்லை, அதை உணர்வதற்கு வைக்கிறது.
சோ இந்த மனசுங்கிறது இந்த இந்திரியங்களுக்கு மேல லைட் போடுறது. இந்த மனசானால்தான் நம்மள இந்திரியங்களால வர பொருட்களை நம்மளால பார்க்க முடியுது. இந்த புத்தி தான் இந்த மனசை பார்க்கறது, இது ரைட், இது நஜம், இது நஜம் இல்லை அப்படின்னு அந்த மனசுக்கு மேல ஒரு லைட் போடுறது. இந்த சேத்தனாங்கிறது, நம்ம அகங்காரங்கிறது, நம்ம விழிப்புணர்ச்சிங்கிறது, அது என்ன பண்றது? அது மனசுக்கு மேல லைட் போடுறது. சோ அதனால மனசுக்கு அதோட இந்திரியங்கள்ல என்ன வருதோ அப்படின்னு புரியுது. இந்த க்ஷேத்திரஜன் இந்த சேத்தனா மேல, இந்த அகங்காரத்து மேல, இந்த விழிப்புணர்ச்சிக்கு மேல ஒரு லைட் போடுறது. சோ இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த க்ஷேத்திரஜன் தான் எல்லாத்துக்குமே வெளிச்சம் போடுறதுனால எல்லாமே நமக்கு புரியுது. இது போடுறதுனால தான் அந்த சேதனா, அந்த விழிப்புணர்ச்சிக்கு ஒரு லைட் வருது. அதனால இது இது இதுல என்ன உணர்வு வருதோ அது நிஜம், இது நிஜம் இல்லை அப்படிங்கிறத மனசுக்கு சொல்றது. மனசு புத்திக்கு சொல்றது. புத்திட்ட சொல்றது, நீ என்ன பாக்குறியோ இதெல்லாம், இந்த லைட் எல்லாம் வருது, ஏதோ வந்துட்டு இருக்கேன் உன் மனசுக்கு, உன் பிரெயினுக்குள்ள. அந்த பிரெயின் எல்லாம் எனக்கு காமி, நான் என்னன்னு சொல்லி காமிக்கிறேன் உனக்கு அது என்னன்னு அப்படின்னு. அதுக்கு மேல ஒரு லைட் போடுறது இந்த மனசு. இந்த புத்தி இந்திரியங்கள்ல இருந்து வர்றது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு இந்திரியங்கள்ட்ட சொல்லிச்சு, நீ அதை பாக்குறியா, இப்படி பாரு, அப்படி பாரு, கண்ணை குறுக்கிண்டு பாரு, காதை கொஞ்சம் தீ அப்படின்னு அது மேல லைட் போடுறது. எப்படி இப்போ டெஸ்ட்டுக்கா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கான்னா, எனக்கு முன்னாடி இருக்கிறோட பேப்பர் எனக்கு தெரியும், எனக்கு பின்னாடி இருக்கிறோட பேப்பர் எனக்கு தெரியாது. எனக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கு என்னோட பேப்பர், எனக்கு முன்னாடி இருக்கிறவனோட பேப்பர் எல்லாம் தெரியும். கடைசியில உட்கார்ந்துருக்கு எல்லாரோட பேப்பரும் தெரியும். அது போல கடைசியா உட்கார்ந்து இருக்கிறது தான் இந்த க்ஷேத்திரஜன். எல்லாத்துக்கு மேலேயும் லைட் போடுறா. ஜோதிஷாமபி தஜ்ஜோதி. இதெல்லாம் ஜோதிகள் தான். அதுக்கும் ஜோதி கொடுக்கிறது. சோ கடைசியில வர்றது க்ஷேத்திரஜன். இந்த லைனா பார்த்தேன்னா பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். எஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி சச்சராச்சரம். அச்சரம் சரம் அச்சரம், அசையும் அசையாத முழு பிரபஞ்சத்துக்கு ஜோதி கொடுக்கிறது இந்த பகவான் தான் அப்படிங்கிற. இந்த பகவான்ல இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த லைட் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுங்களேன். சோ அந்த டார்ச் லைட் இல்லுமினேட்டர், அதான் அந்த லைட் கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஒரு லைட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் லைட் யார் மேல படுறதோ, எது மேல படுறதோ அது ஒண்ணு இருக்கு. சோ எல்லாத்துக்குமே ஒரு இல்லுமினேட்டர் வேணும், ஒரு இல்லுமினர் வேணும், ஒரு இல்லுமினேட்டிங் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஒரு வெளிச்சம் கொடுக்கறதுக்கான ஒரு பொருள் இருக்கணும், வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கணும். வெளிச்சம் எது மேல படுறதோ அந்த ஒரு பொருள் இருக்கணும். இதான் நார்மலா இருக்கிறது. இந்த பகவான்கிறது அதுக்கும் தாண்டி, அவருக்கு மேல ஒரு வெளிச்சம் கிடையாது. அவர்தான் எல்லா வெளிச்சத்துக்கும் வெளிச்சம். அதுதான் ஜோதிஷாமபி தஜ்ஜோதி. எல்லா ஜோதிகளுக்கும் ஜோதி பகவான். இந்த க்ஷேத்திரஜன் அப்படிங்கிறார். தமச பரமுச்சதே. தமசம் அப்படின்னா இருட்டு, அறியாமை, இதெல்லாம் தாண்டி இருக்கார் அப்படின்னு பகவான். எது இருட்டோ, எது அஜ்ஞானமோ அதெல்லாம் தாண்டி இருக்கார். சோ இந்த இருட்டும் அஜ்ஞானமும் அவர் மேல படவே படாது. இந்த இந்திரியங்கள், இந்த இந்த மனசு, இந்த புத்தி, இந்த அகங்காரம், இதுக்கெல்லாம் இருட்டும் அஜ்ஞானமும் இருக்கலாம். இந்த க்ஷேத்திரஜன் அதையும் தாண்டி இருக்கிறான். சோ அவருக்கு மேல அந்த தமச, அந்த இருட்டு, அந்த அஜ்ஞானம் அவர் மேல படாது. அவர் அதுக்கும் அப்பாற்பட்டவர். ஞானம் ஞேயம் ஞான கம்யம். ஞானமே அவர்தான்.
ஞானம் அவர்கிட்ட தான் ஞானம், அவர்கிட்ட தான் எல்லா ஞானமும் வருது. எல்லார்ட்டும் நமக்கு ஏதாவது ஞானம் வேணும்னா அங்கேருந்து தான் வருது. ஏன்னா அவரை தவிர வேற எதுவும் அதை தவிர வேற எதையும் அறியறதுக்கு நமக்கு தேவையில்லை. இப்ப உலகத்துல இருக்கிற அந்த சயின்ஸ்ல இருந்து வர நாலேஜுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் வேற இருக்கு. இன்னொன்னு என்னன்னா அது அந்த இப்ப இது தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேற தெரியறதுக்கும் கொஞ்சம் பாக்கி இருக்கும். அதுல இருந்து வேற ஏதாவது வரும். இப்ப சயின்ஸ் ரிசர்ச் பார்த்தேன்னா எந்த மாதிரி ஒரு ரிசர்ச் எடுத்து பாருங்கோ, அந்த ரிசர்ச் எங்கேயுமே எண்ட் ஆகாது. அது எங்க எண்ட் ஆகுதோ அங்கே இன்னும் ரிசர்ச் ஆரம்பிக்கும். ஏன்னா அது மாதிரி அது. ஆனா பகவான்கிறது அதை அறிஞ்சா போரும், அதோட எண்டு அது. அதை தவிர வேற ஒன்னும் அறியவே வேண்டாம். ஞேயம் அறியக்கூடியது. பகவான் தான். ஞானம் இதெல்லாம் இந்த 7வது ஸ்லோகத்துல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னது எல்லாமே ஞானம். அமானித்தமா இருக்கணும், அதுக்கு ஒரு கர்வம் இருக்கக்கூடாது, தம்பம் இருக்கக்கூடாது, அஹிம்சையா இருக்கணும் எப்படின்னு 20 விஷயங்கள் சொன்னாலே அதெல்லாம் தான் நிஜம் ஞானம். சோ இதுதான் ஞானம், இதுதான் ஞேயம் அப்படின்னா கடைசியா அது சொல்ற ஞான கம்யம். நம்ம ஞானத்தின் நோக்கமே அதுதான் இருக்கணும். சோ ஞானம், ஞேயம், ஞான கம்யம் எல்லாமே அவர். ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். இந்த ஞானம் ஞேயம் எதை அறியணுமோ, எது அறிவோ, எது அறியக்கூடியதோ, அறிவின் நோக்கம் எதுவோ, இது எல்லாமே ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம், எல்லாரோட ஹிருதயத்திலையும் வசிக்கிறேன் அப்படிங்க, வசிச்சுட்டு இருக்கு அப்படிங்க. சோ இதுல வந்து இந்த ஸ்லோகத்துல பகவான் வந்து எது அறியணும், அதோட அறியணும் எது, அதை அறிய வைக்கிறது எது, எல்லாமே பகவான் சொல்ல. ஏன்னா ஜோதிஷாமபி தத் ஜோதி, இதுதான் ஜோதி, இதுல இருந்து தான் எல்லாம் தெரியறது, அண்ட் இதுதான் நமக்கு தெரியணும் அப்படின்னு அது தெரிகிறத பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்ற. எப்படி ஜோதி இருக்கோ அது மாதிரி தமசம், அந்த மாதிரி இருட்டு. பகவான் சொல்ற இந்த க்ஷேத்திரஜ்ஞங்கிறது ரொம்ப யூனிக். ஏன்னா பாக்கி எந்த மாதிரியான ஒரு அறிவு இருந்தாலும் அதுல ஒரு அறியாமை கலந்திருக்கும். இதுல இருந்து அறியாமையே கிடையாது, அறியாமைக்கு அப்பாற்பட்டது. பகவான் 3 ஸ்டெப்பா சொல்ற. ஞானம் எதுல இருந்து நமக்கு எது ஞானம், அந்த 20 விஷயங்கள் சொன்னாலே அதுதான் ஞானம். அந்த ஞானம் தெரிஞ்சுனா இல்ல நமக்கு கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் ஒரு உபாதி, இந்த உபாதி எல்லாம் இல்லாம இருந்துரும். அப்புறம் ஞேயம்ங்கிறார், எதை அறிஞ்சுக்கணுங்கிறது. அது இந்த கீதை, இந்த உபனிஷத்துகள், இந்த புராணங்கள்ல இருந்து ஒரு குருவாயால நமக்கு கிடைக்கிறதே இதுதான் ஞேயம். ஆனா இத மட்டும் கேட்டுட்டு இருந்தா போராது, ஞானகம்யம், ஞானத்தை தோந்து நமக்கு போகணும். நம்மளோட நோக்கம் இந்த ஞான தேவை அப்படிங்கிறதுக்கு அந்த ஞான பாதையில நம்ம போகணும். அது எப்படி நடக்கும்னா நம்ம இதை கேட்டுட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்தனை பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்படி பண்ணணுங்கிறது தான் இங்க ஞானகம்யம். சோ படிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்மள, அதுக்கப்புறம் படிக்கணும், அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்தனை பண்ணணும். இதெல்லாம் இந்த ஹிருதி, இந்த தனக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்த க்ஷேத்திரஜன்ல இருந்து இதெல்லாம் வருது. அது வந்து அதெல்லாம் தெரியறதுக்கு நம்மளாலதான் முடியும்.
இந்த மனித உடம்பு கிடைச்சது அவ்வளோ ஒரு விசேஷமானது. ஏன்னா நம்மள்ட்ட தான் இந்த மாதிரியான இந்த 3 விஷயங்களையும் தாண்டி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் பகவான. அதனால இந்த இந்த அரிய வாய்ப்பு நமக்கு இந்த பகவத்கீதை மூலம் கிடைக்கிறது. அதுக்கா அதுல இருக்கிற அந்த டெப்த்ல போய் அதோட எல்லா நாலேஜும் கரைச்சு குடிச்சுன்னு உட்கார்ந்து இருந்தா நம்மளால இந்த மனித உடம்பு கிடைச்சதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்லோகத்துல இந்த டாபிக்க முடிக்கிறார். 18வது ஸ்லோகம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானை ஞேயஞ் சோக்தம் சமாசதः மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே. இதி இவ்வாறு க்ஷேத்ரம் க்ஷேத்ரம் ததா மற்றும் ஞானம் ஞேயை அறிய தேவையானது ச மற்றும் உக்தம் விவரிக்கப்பட்டுள்ளது சமாசதः சுருக்கமாக மத் பக்த என் பக்தன் ஏதத் இந்த விஜ்ஞாய அறிந்து மத்பாவ என் நிலை உபபத்தியதே தகுதி பெறுவது. இவ்வாறு க்ஷேத்திரம் ஞானம் மற்றும் அறிய தேவையானது பற்றி சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. இதை அறிந்த பின் என் பக்தர் என் நிலை அடைய தகுதி பெறுவார் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானை இதி க்ஷே தீமில் ராகார் இதி க்ஷே ஷேமில் ராகார் இதி க்ஷேத்ரம் ததா ஞானை तथा ज्ञा था मिल रहा इति क्षेत्रं तथा ज्ञानै ज्ञेयं चोक्तं समासतः ज्ञेयं चोक्तं चो मिल रहा कुर्त ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्त मद्भ म मिल रहा मद्भक्त भ मिल रहा मद्भक्त एतद् विज्ञाय तद्वीत मिलागा एतद् विज्ञा वी मिलागा मद्भक्त एतद् विज्ञाय मद्भावायोपपद्यते मद्भावा म मिलागा भावा ரெண்டுமே நெடுல் எழுத்துக்கள் மத்பாவா யோபபத்யதே யோபப ரெண்டு ப இருக்கு யோபபத்ய ப மிலாக மத்பாவா யோபபத்யதே. अनुपमा जी. इति क्षेत्रं तथा ज्ञानम् ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्त एतद्विज्ञाय मद्भावायोपपद्यते. Beautiful. Superb. ரொம்ப நல்லா சொன்னீங்க. வெரி குட். ரொம்ப அழகா சொன்னீங்க. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதः. பகவான் சொல்றார் இந்த அஞ்சாவதும் 6வதும் ஸ்லோகங்கள்ல இந்த 20 5வது 6வது ஸ்லோகத்துல சொன்னேன். இந்த 20 குணங்கள் இருக்கு. அந்த 20 குணங்கள் 7வதுல இருந்து 11வது ஸ்லோகத்துக்குள்ள சொன்னேன். இந்த ஸ்லோகத்துல ஞேயத்தை பத்தி சொல்றேன். அது ஞானம், இது ஞேயம். இந்த எதை அறிய வேண்டுமோ அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதுவும் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நல்ல ஒரு குருட்ட உட்காந்து கத்துங்கோ, நான் அவனுக்கு சொல்றது இவ்வளவுதான், இது தெரிஞ்சா அவனுக்கு போரும், ஆனா அவனுக்கு இன்னும் தெரிய வேணுமா, ஒரு நல்ல குருட்ட போய் உட்காந்து கேளுங்கோ, நல்லா சொல்லி தருவா அப்படின்னு. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதா. சமாசதா சுருக்கமாக சொல்லியிருக்கேன். மத் பக்த ஏத விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே. ஒரு பக்தன் இது க்ஷேத்திரம் என்ன,
இந்த 20 குணங்கள்னால க்ஷேத்திரம் அப்படிங்கிறது க்ஷேத்திரத்தோட ஞானம் கிடைக்கும். இந்த க்ஷேத்திரஜ்ஞ என்ன, எதை நமக்கு அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல தெரியும். சோ இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா பகவான் இந்த ஒரு ஒரு பக்தன் தன்னோட க்ஷேத்திரத்தை மேல இருக்கிற ஒரு பிணைப்பை துரத்து இல்லாமலால, ஏன்னா இந்த க்ஷேத்திரம் வெறும் இவ்வளவுதான் அப்படிங்கறது புரிஞ்சோன்ன இந்த க்ஷேத்திரத்தோட ஒரு பிணைப்பு இருக்காது. தான்ங்கிற ஒரு தனிமை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். தான் எல்லாத்துக்குமே சேர்ந்தது பகவானோட ஒரு சேர்த்த ஒரு கண்டினியூஸா இருக்கிற விபாஜனமே இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். இந்த அவிபாகமா இருக்கிறது இந்த 20 குணங்கள்னால வருது அப்படிங்கிறது புரியறதுனால பகவான் சொல்றார், என் பாவத்தை அடைய முடியும். எது அறிஞ்சுக்கணுமோ அது அறிஞ்சிருந்ததா என் பாவத்தை அவளால அறிய முடியும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல அந்த முழு எல்லாமே இந்த ஞானம் என்ன, நியாயம் என்ன, ஞானமும் நியாயமும் தெரிஞ்சா அவளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல சொல்ற. சோ இந்த ஸ்லோகத்தோட இந்த டாபிக் முடியறது. நான் இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் எனக்கு இந்த துக்கம்லாம் வராம இருக்குமா, இந்த துக்கம்லாம் ஏன் வருதுங்கிறதா எனக்கு புரிய முடியுமா அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிப்பார் புது டாபிக்ல. அதோட இன்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சார் இந்த 16வது ஸ்லோகத்துல ஒரே டவுட் சார், இந்த விபாகம்னா என்னது சார் அர்த்தம்? விபாகம்னா பிரிக்கிறது. ஓ, அவிபக் 16வது 16 அவிபக்தைஞ்ச பூதேஷ், விபாகம் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஸ்பேஸ்ல ஒரு கத்தி போறதுனால அந்த ஸ்பேஸ நம்ம விவாகம் பண்ணிடுது இல்ல, அந்த ஸ்பேஸ் அந்த கத்தியோடயே இருக்குது. அந்த மாதிரி பகவான் விவாகம் நம்ம பொருள்கள்லாம் பண்ணி இது ஒரு பொருள் அது ஒரு பொருள் தனித்தனியா இருக்கு. பகவான் இந்த மிடில்ல வெறும் ஸ்பேஸ் இருக்கு, இது தனி அது தனி அப்படிங்கிறோமே. ஏன்னா அந்த ஸ்பேஸை நம்ம விவாகம் பண்றோம். பகவான் சொல்ற அப்படி இல்ல, நான் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறேன், முழுசா கண்டினியூஸா. என்ன ஒரு பொருளை போட்டு என்ன விவாகம் பண்ணிட முடியாது. அப்ப ஒரு பொருள் வந்துருச்சுன்னா என்ன இந்த சைடு ஒரு பகவான், அந்த சைடுல ஒரு பகவான், மிடில்ல ஒரு பொருளா அப்படின்னு இல்ல, விவாகம் பண்ண முடியாதது அப்படின்னு பகவான் சொல்ற. ஓகே சார், தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. Jai Shri Krishna sir. Thank you sir.